everyone, welcome to Science Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற லெசன் என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டில லெசன் நம்பர் 5 இந்தியாவில் கூட்டாட்சி. இந்த லெசன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இது ரொம்பவே பெரிய லெசன் தான், ஓகேங்களா? அதனால இதை நம்ம ஒரு 2 பார்ட் வீடியோவா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்னே சொல்லலாம். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் என்ன பார்ப்போம்னா, நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடுன்னு சொல்கிறோம். கூட்டாட்சினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் கொஞ்சம் மோஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கொஞ்சம் கண்ட்ரோலில் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் ஸ்டேட்டுக்கும் சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதாவது அவங்களுக்கும் சில அதிகாரங்கள் இருக்குது. ஸோ அதிகார பகிர்வு எப்படி இருக்குது, மத்தியமில் அதிகார பகிர்வு எப்படி இருக்குது. கூட்டாட்சி நாடுனாலே மத்திய கவர்மெண்ட் இருக்கும் அண்ட் எல்லா ஸ்டேட்ஸோட கவர்மெண்ட்டும் இன்டர்லிங்க் ஆகி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை தான் கூட்டாட்சி கவர்மெண்ட் நம்ம நிறையா வாட்டி பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன் டீட்டெயில்டாக என்னென்ன பார்ப்போம்னா, நம்ம நாடு கூட்டாட்சியாக இருக்குது, அப்போ வந்து அரசியலமைப்பில் என்னென்ன தன்மைகள் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம நாடு ஒற்றையாட்சியாகவும் சில டைம் இருக்கும். நம்ம இந்த சாலியன் ஃபியூச்சர் படிக்கக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒற்றையாட்சியும் கூட்டாட்சியும் கொண்ட நாடுன்னு கூட நம்ம பார்த்துருப்போம். 2 விஷயமே நம்ம இந்தியாவில் இருக்குது. இது வந்து எந்த அரசியலமைப்புலேயும் இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு விஷயம்னே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஒற்றையாட்சியாக நம்ம இந்தியா மாறக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து கூட்டாட்சி இருக்கக்குள்ள இங்கிலீஷ்ல ஃபெடரேஷன் சொல்றோமா, இந்த கூட்டாட்சி ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குமா, அதாவது மாநிலங்களுக்கு இடையே கூட நடக்கலாம், மாநிலமுக்கும் மத்தியமுக்கு இடையே நடக்கலாம். இப்போ மத்திய அரசுல இருந்து ஆளுநரை மாநிலங்களுக்கு நியமனம் செய்யறாங்க அவங்களோட சார்பா. அப்ப அதுல சில பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை விசாரிக்க நிறைய கமிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த குழுக்கள் பத்தி எல்லாம் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாவே இந்த கூட்டாட்சி பத்தி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஒரு தேர்வு நோக்கில் பார்க்கணுமோ அந்த டேட்டா மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா நிறைய வந்து கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க, வளைச்சு சொன்ன கான்செப்டே தான் வரும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நமக்கு எக்ஸாமுக்கு தேவையானதை தாண்டி நிறையா இருக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒமிட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டேட்டா அண்ட் ஃபேக்ட் வேணுமோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷனில் கூட்டாட்சியின் பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபெடரேஷனோட நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் பல மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில் அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வு. இந்த இருக்குல்ல, இந்த அதிகார பகிர்வை உடைய அரசியல் முறையை கூட்டாட்சி என்று அழைக்கிறோம். ஸோ லாஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான், மத்தியம் இருக்குது, பல மாநிலங்கள் இருக்குது, இவங்களுக்கு இடையே அரசமைப்பில் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்க ஒரு பகிர்வை தான், அந்த அதிகார பகிர்வை நம்ம ஃபெடரேஷன் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு அரசியல் முறையாக நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, முக்கியமாக நம்ம கான்ஸ்டிடியூஷன்லையுமே இந்த கூட்டாட்சி பற்றி கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கே அடுத்து பாருங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை உருவாக்குவதற்கு கூட்டாட்சி முறை மக்களாட்சி நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. அப்போ மோஸ்ட்லி நம்ம எங்கே ஃபாலோ பண்ணுறோம், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் மக்களாட்சி நாட்டில் தான் இந்த மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த கூட்டாட்சி முறையை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படி இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்? இப்போ ஒரு நாடு டெமோக்ராட்டிக் நாடா இருக்கு, அப்ப அங்க மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப மக்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறனாலும் அப்ப அங்க இருக்க ஸ்டேட்டுக்கும் கொடுக்கணும்ல, மாநிலங்களுக்கும் கொடுக்கணும்ல. சென்டரே ஃபுல் பவர் எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன ஆயிடும், அது டிக்டேட்டர்ஷிப் ஆயிடும். ஸோ இந்த கான்செப்ட்காகலாம் நம்ம என்ன பண்றோம், மக்களாட்சியில கூட்டாட்சித்துவத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இதனுடைய பரிணாமம் எப்படி கூட்டாட்சின்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக கூட்டாட்சி அரசமைப்பு எங்கே உருவாகியிருக்கு, அமெரிக்காவில் இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, கனடா, இந்த மாதிரியான ஆங்கிலேய காலனிகள்னா என்ன, அந்த காலத்தில் நம்ம இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம இந்தியாவும் இப்போ காலனியோட ஆதிக்கத்தில் இருந்த ஒரு நாடு. அந்த மாதிரி ஆஸ்திரேலியா இருந்திருப்பாங்க, கனடா இருந்திருப்பாங்க, இவங்க எல்லாருமே வந்து ஆங்கிலேய காலனிகள். அதை தான் இங்கே இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு கூட்டாட்சி முறை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சுவிட்சர்லாந்து இவங்களுமே வந்துட்டு கூட்டாட்சி முறையை யூஸ் பண்ணுறாங்க. இப்போது கரண்ட்டில் ஐரோப்பிய யூனியன் அவங்களுமே யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்ப்போம். யூரோப்பில் இருக்க யூரோப் காண்டினென்ட்டில் இருக்க கண்ட்ரிஸ் அவங்களுமே கூட்டாட்சி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து மேக்ஸிமம் கொஷின் வராது அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இந்த சைடு வந்து நீங்க அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் அதை உருவாக்குனாங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த இடத்துல பாருங்க,
இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 3 சட்டம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவுக்குள்ள இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடி கூட்டாட்சி இருந்திருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒழுங்குமுறை சட்டம் வந்து ஆங்கிலேயர்கள் போட்டிருப்பாங்க, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அந்த ஒழுங்குமுறை சட்டம் மூலியமாக தான் கூட்டாட்சி முறையை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், ஐஎன்எம், அதாவது நம்ம இந்தியா கொஞ்சமாவது ஏதாவது ஃப்ரீடம் வேணும்னு நினச்சி நம்ம போராட்டம் பண்ணியிருப்போம்ல, அந்த டைம் அந்த எழுச்சி நடக்கக்குள்ள ஒரு சட்டம் வந்திருக்குல்ல, இந்திய அரசாங்க சட்டம் 1919. இந்த ரெண்டாவது சட்டத்துல தான் இரட்டை ஆட்சி முறை டயார்ச்சி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு என்ன இருக்கு, கூட்டாட்சி முறையோட வளர்ச்சின்னு நம்ம ரெண்டாவது சட்டமா சொல்லலாம். மூணாவது சட்டமா தான் என்ன இருக்குன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, இந்திய அரசாங்க சட்டம். இந்த மூணாவது சட்டத்துல தான் சுயாட்சி, அதுவும் யாருக்கு, மாநிலங்களுக்கு சுயாட்சியை நம்ம கொண்டு வந்திருப்போம். அப்ப இந்தியாவோட கூட்டாட்சி முறையில நீங்க முக்கியமான 3 சட்டங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹிஸ்டரி தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 அது என்ன கொடுக்குது, கூட்டாட்சி முறை கொடுக்குது. அடுத்து இரட்டை ஆட்சி எங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க, இந்திய அரசாங்க சட்டம் 1919. அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு சுயாட்சி அப்படின்னு மூன்றாவது சட்டமா வந்ததுதான் 1935. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கூட்டாட்சிக்கான முறையோட வளர்ச்சி. அடுத்து நம்ம பார்த்தோம்னா நேரு ரிப்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்டார்டிங்ல மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருப்போம். அந்த நேரு ரிப்போர்ட்ல அவரு மோதிலால் நேருவும் சரி, ஜவஹர்லால் நேருவோட அப்பா, அவங்க நேருவோட ரிப்போர்ட் அவங்க தானே ப்ரிப்பேர் பண்ணாங்க, அவங்களும் அப்புறம் ஜவஹர்லால் நேருவோட கருத்துக்களுமே கூட்டாட்சி அமைப்பை இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம், அதை இன்டெப்த்தாக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எங்கே இதுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்தோன்னா 7th ஷெட்யூல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டோட்டலாக 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. அதில் 7th ஷெட்யூலில் தான் என்ன கொடுத்துருப்பாங்க, அதிகார பகிர்வை பற்றி கொடுத்துருப்பாங்க. 3 லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மத்திய பட்டியல், பொது பட்டியல், மாநில பட்டியல், இந்த 3 பட்டியல்லையுமே அதிகார பகிர்வு நடந்திருக்கும். இது வந்து நமக்கு கூட்டாட்சி முறையை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் பார்ட். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கே தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இந்தியாவில் அரசமைப்பு, நம்ம இந்திய அரசமைப்பு கூட்டாட்சியோட தன்மைகள் எங்கெங்கே வெளிப்பட்டிருக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒற்றையாட்சி வரும் நான் சொன்னேன்னா, ஒற்றையாட்சி அமைப்பு எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதன்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கூட்டாட்சி என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்லுவாங்க, எழுதப்பட்ட அரசமைப்புன்னு சொல்கிறோம், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். அடுத்து அரசமைப்பின் உயர்ந்த தன்மை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், நெகிழ அரசமைப்பு, அடுத்து உச்ச நீதிமன்றம். இந்த 6லையுமே இதனுடைய தன்மைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எழுதப்பட்ட அரசமைப்புனா நம்ம மாநிலம் 28 மாநிலம் இருக்கா, இந்த 28 மாநிலங்களுக்கும் தனித்தனி அதிகாரங்கள், பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பட்டியல் பொறுத்த வரைக்கும். அப்போ எழுதப்பட்ட அரசியலமைப்பில் அது நமக்கு எழுதிய அந்த கூட்டாட்சி அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, கூட்டாட்சி முறைக்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இன்றியமையாததாகும். ஏன் இன்றியமையாதது நம்ம சொல்றோம், ஜஸ்ட் ஜென்ரலா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லலாம், எழுதி வைக்காம, ஒருவேளை அப்ப இருக்க கான்ஸ்டிடியூஷன் மேக்கர் நமக்கு புக் எழுதி கொடுத்தவங்க வந்து இந்த மாதிரி பட்டியல் 7வது அட்டவணை கொடுக்காம இருந்தா என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு மாநிலங்கள் கிட்ட இருக்க பட்டியலை அவங்க கிட்ட மாத்தலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து அதிகாரங்கள் கொடுக்காம இருக்கலாம்ல. அதனால தான் கூட்டாட்சிக்கு எழுதப்பட்ட அரசமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, அதில் அந்த அதிகாரங்களை வந்து தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் என்ன இருக்குது, மத்திய அரசு இருக்குது, ஒரு மத்திய அரசு இருக்குது, 28 மாநில அரசு இருக்குது. இவங்க எல்லாருக்குமே அந்த 7வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் அதன் பேஸ்டில் 3 பட்டியல் வந்து கொடுத்து அதிகாரங்களை பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லெசனை இப்படி படித்தாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு வாசிச்சுட்டு போனோன்னு வைங்களேன், சும்மா அந்த கூட்டாட்சி முறைக்கு எழுதப்பட்ட அரசியமைப்பு இன்றியமையாததாகும் அப்படி இப்படின்லாம் போனோன்னா அது வேஸ்ட்டு தான். அது இல்லாமல் இந்த லெசன் அப்படிலாம் படித்தா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அண்ட் எந்த இடம் தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க கொஷின். இது ஜஸ்ட் ஜென்ரலாக இருக்குது, கான்செப்டாக கேட்குற அளவுக்கு கூட இது அப்படிலாம் வராது இந்த இடத்துல, ஏன்னா ஜென்ரல் தான். இந்த இடம்லாம் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டேட்டா வருதுல்ல, அது நான் உங்களுக்கு அப்கமிங் இதில் சொல்கிறேன்.
அடுத்து நம்ம பார்த்தோம்னா செகண்ட் டாபிக் அரசமைப்பின் உயர்ந்த தன்மைன்னு சொல்கிறோமா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்லேயே என்ன பார்த்தோம், சுப்ரீமாக இருக்கிறது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் தான். ஒருவேளை பார்லிமெண்ட்க்கு ஃபுல் பவர் நம்ம கொடுத்துருந்தோன்னா, அதாவது கான்ஸ்டிடியூஷன் நம்ம நாட்டில் சுப்ரீமாக இல்லாமல் பார்லிமெண்ட் ஒருவேளை அதிகாரம் இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி பட்டியலை மாற்றிடலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதனால தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர் அப்போ உருவாக்குனவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டில் உயர்ந்தோங்கி இருக்க வேண்டியது கான்ஸ்டிடியூஷன் தான். கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்கிறோமோ அதுதான் வந்து இங்கே நடைமுறையில் அரசாங்கம் செயல்படுத்தணும். ஸோ அப்போ அரசமைப்பு தான் உயர்ந்த தன்மை. அப்போ அரசமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டாட்சி முறையை ஓகே சொல்லியிருக்காங்க, மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோன்னா அதிகார பகிர்வு. ஸோ அதிகார பகிர்வு பொறுத்த வரைக்கும் 7வது அட்டவணை 7th ஷெடியூலில் ஒரு 3 பட்டியலாக கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் 3 பட்டியலாக கொடுத்துருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் அவங்களுக்கு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சரி 2 பேருக்கும் கம்பைன் பண்ணி ஒரே பட்டியல் தான். இந்த கம்பேரிசன் பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும் இந்த டேட்டா. அடுத்து ஈரவை நாடாளுமன்றம்னு சொல்கிறோம். இப்போ பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது, லோக்சபா ராஜ்யசபா. மக்களவை மாநிலங்களவை இருக்குது. அப்போ இந்த ராஜ்யசபா என்னது, மாநிலங்களவை. அப்போ நம்ம ஈரவை நாடாளுமன்றத்தில் என்ன பார்க்கலாம், இந்த மாநிலங்களவைன்றது இப்போ கூட்டாட்சி முறைக்கு சப்போர்ட் பண்ணுதா. மாநிலங்களுக்கும் என்ன பண்ணுறோம், ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக எம்பிஸ் இருக்காங்க பார்லிமெண்ட்டில். அப்போ ஈரவை நாடாளுமன்றமும் கூட்டாட்சி முறையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அமைப்பு தன்மையினே நம்ம சொல்லலாம். மாநில பிரதிநிதிகளை கொண்டுள்ளது மாநிலங்களவை. அப்போ நம்மளோட மாநில உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை அவங்க பண்ணுவாங்களா, நம்ம ஒரு மாநிலங்கள் சார்பாக அவங்க பார்லிமெண்ட்ல பேசுவாங்களா. ஸோ அப்போ அது வந்து ஒரு தன்மைன்னு நம்ம சொல்லலாம். அடுத்த நெகிழா அரசமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ பாராளுமன்றம் இருக்குது, ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அது நமக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட் மட்டும், மத்திய அரசு மட்டும் சுப்ரீமாக இருந்து அவங்க மட்டும் நம்ம அதாவது அவங்க மட்டும் அந்த சட்டத்தை இயற்றி கொண்டு போகிற மாதிரி இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும். மாநிலங்களோட உரிமையாகட்டும், மற்ற ரெப்ரசன்டேட்டிவோட உரிமை அவங்க சொல்கிறதாகட்டும், மற்ற உரிமைகளை அவங்க வெளிக்கொண்டு வரதாகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடைப்படும். ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பில் உங்களுக்கு தெரியும், அது வந்து அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பாஸ் பண்ணாதனால, ரீச் பண்ணாதனால, அதாவது 2/3 மெம்பர்ஸ் வந்து ஓகே சொல்லியிருக்கணும், அது ரீச் பண்ணாதனால அது ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்குல்ல, இது வந்து நெகிழா அரசமைப்பு. இதுவுமே வந்துட்டு கூட்டாட்சி முறையை ப்ரொடெக்ட் பண்ணும். அதை பற்றி நம்ம ஒரு சட்ட திருத்தம் பண்ணணும்னா ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணுவோமா, அமெண்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவோமா. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க 20வது பகுதியில் அமெண்ட்மெண்ட்க்கு என்ன ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க, 368. இதில் சிறப்பு திருத்த சட்ட முறைகள் வழங்கப்பட்டுள்ளதால் அது நெகிழா அரசமைப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம சட்ட திருத்தம் பண்ணணும்னா அந்த அவையில் 3ல் 2 பங்கு பேர் ஓகே சொல்லணும். அப்படி இருந்தால் தான் அந்த பில்லே பாஸ் ஆகி சட்டமாக மாறும். இதே சாதாரண சட்டம்னா கொஞ்சம் பேர் ஓகே சொல்லியிருந்தா போதும், ஒரு பகுதி அளவு. ஆனால் இங்கே அதாவது 3/4 பேர் ஓகே சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனாலையும் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு தன்மையாக சொல்கிறோம். அடுத்து உச்சநீதிமன்றம், இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் வந்து பொதுவாகவே வந்து நடுநிலையாக இருக்கும். இப்போ கூட்டாட்சினாலே சென்டர் ஸ்டேட் வருது, இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரலாம். அப்போ இதை தீர்த்து வைக்கிறது யார், உச்சநீதிமன்றம் தான் வருவாங்க. சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை வந்தாலும் சரி, ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை வந்தாலும் சரி, ஸ்டேட்டுக்கும் பல ஸ்டேட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு தான். ஓகேங்களா, இதனுடைய கடமையும் இதுதான். இதெல்லாம் டைரக்டாவே சுப்ரீம் கோர்ட்டோட லா கீழே வரும். ஓகேங்களா, இந்த மேல்முறையீட்டு நீதி பேராணையம் அதெல்லாம் வராது. டைரக்டா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒர்க்கே இந்த மாதிரியான சென்டர் ஸ்டேட் பிரச்சனையில வந்து ஈடுபட்டு அவங்க பிரச்சனையை முடிச்சு வைக்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ரிலேட்டடாக ஏதாவது கேசஸ் வந்து அது எல்லாமே டைரக்டா சுப்ரீம் கோர்ட் கீழே தான் போகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உச்சநீதிமன்றமோட ரோல் இந்த கூட்டாட்சி முறையில் இருக்குது. அவங்க தான் நடுவனாகவும் அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் விளங்குகிறது. அப்போ இந்தியாவில் யார் நடுவனாகவும் அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் இருக்காங்க, அதாவது கூட்டாட்சி முறையோட நடுவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் தான். ஸோ அந்த உரிமையை கான்ஸ்டிடியூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ இதில் தான் சொல்லியிருக்காங்க, மத்தியமுக்கும் சரி மாநில உரிமைகளுக்கு இடையே ஏதாவது முரண்பாடு இருந்தால், சிக்கல் இருந்தால் அதை தீர்த்து வைக்கிறது உச்சநீதிமன்றம் தான். அதுக்காக தனிப்பட்ட அதிகாரமும் உச்சநீதிமன்றம் கிட்ட இருக்குது. அண்ட் உச்சநீதிமன்றம் தான் வந்து கூட்டாட்சி வழக்குகளை விசாரிக்கும், தீர்ப்பளிக்கும் ஒரு அதிகாரத்து இருக்குது, மற்ற எந்த கோர்ட்டுக்குமே இல்லை. மேபி இதை கேட்கலாம்ல ஸ்டேட்மெண்ட்டில், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னும் பல ஸ்டேட்
ஸ்டேட்டுக்கும் இடையே. அதுக்கப்புறம் ரிவர் பிரச்சனைலாம் வரும்ல ஒவ்வொரு இதுக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு இவங்க பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கு தனியாகவுமே கவுன்சில்ஸ் இருக்கும் ரிவருக்குமே, அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி வரும். ஸோ இது எல்லாமே வந்து உச்சநீதிமன்றத்தோட வேலை. ஓகே, இது வரைக்கும் நமக்கு என்ன பார்த்துருக்கோம், கூட்டாட்சி முறைக்கான தன்மை பார்த்துட்டோம் இதுலேருந்து இது வரைக்கும். இப்போது ஒற்றையாட்சியில் வரக்குள்ள அந்த கூட்டாட்சியோட தன்மை எப்படி இருக்குது, நம்ம இந்தியாவில் எந்தெந்த இடத்துல ஒற்றையாட்சி வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக கூட்டாட்சி தன்மைக்கு ஆப்போசிட்டாக தானே இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாமா, இதில் நம்ம ஒரு 7 to 8 பார்க்கலாம். அந்த தன்மைகள் என்ன பார்க்கலாம்னா, ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை, அண்டு கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை சொல்லியிருக்காங்க பாருங்க, சமமற்ற அதிகார பகிர்வு, அவசர காலங்கள், ஒருங்கிணைந்த நீதித்துறை, தேர்தல் ஆணையம், அண்ட் ஃபைனலாக ஒருங்கிணைந்த தணிக்கை. ஸோ 10 வந்து ஒற்றையாட்சியில் வருது. ஆக்சுவலி இந்த லெசன் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுவீங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஷின்ஸ் கேட்கக்குள்ள நம்ம இந்தியாவில் ஃபெடரலிசமும் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் எந்தெந்த இடத்துல இருக்குது, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது அப்படியே எழுதலாம். ஓகே, இப்போ ஒற்றையாட்சியில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஒற்றை அரசமைப்பு. ஒற்றை அரசமைப்புனா என்ன சொல்கிறோம், நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரே ஒரு அரசியலமைப்பு புத்தகம் தான் இருக்குது, ஸ்டேட்டுக்குன்னு தனி அரசியலமைப்பு புத்தகம்லாம் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ஸ்டேட்டுக்கும் தனி அரசியலமைப்பு புத்தகம் வச்சுருப்பாங்க. லைக் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு அரசமைப்பு புக் இருக்கும், நம்ம இந்தியாவில் இருக்கோம்னா இந்தியாவுக்குன்னு தனியாக அரசமைப்பு புத்தகம் இருக்கும். இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்குது. நம்ம நாட்டில் இந்தியாவுக்குன்னு ஒரே அரசமைப்பு தானே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனியாலாம் இல்லைல்ல. அது வந்து அப்போ ஒற்றையாட்சி அரசமைப்பு தானே, ஒற்றையாட்சி முறையை தானே வெளிப்படுத்துது. மத்தியமுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் ஒரே ஒரு அரசமைப்பு தான் இருக்குது. ஸோ இதுவே தான், இந்த அரசமைப்பே தான் மாநிலங்களுக்கு தேவையான விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குது அந்த பட்டியல் மூலியமாக. ஸோ இது வந்து ஒரு விஷயம், இது வந்து ஒற்றையாட்சியில் வரும். அடுத்து ஒற்றை குடியுரிமை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு குடியுரிமை தான் வழங்குறோம், இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் வழங்குறோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு தனித்தனியாக நம்ம அதுக்குன்னு சிட்டிசன்ஸ்லாம் வாங்கலை, சிட்டிசன்ஷிப் வாங்கலை. ஆனால் அமெரிக்காவில் அதுவுமே இருக்குது. அப்போ அமெரிக்காவில் என்ன சொல்கிறோம், 2 கான்ஸ்டிடியூஷனும் இருக்குது, 2 குடியுரிமையும் இருக்குது, அதாவது டியூவல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டேட்டா. இதெல்லாம் வந்து சாலியன் ஃபியூச்சர்ஸில் படித்தது தான். அடுத்து அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம சாலியன் ஃபியூச்சர்ஸில் படித்ததில் சில டாபிக் வந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒற்றையாட்சி வரும், சிலது வந்து இரட்டை ஆட்சி தன்மை வரும். அதை இங்கே பிரித்து அதில் இல்லாததை டீட்டெயில்டாக பார்க்கலாம், அவ்வளோதான். அடுத்து சாதாரண சட்டம் இயற்றும் முறை இருக்குல்ல, அது வந்து ஒற்றையாட்சி தான். அங்கே வந்து மாநிலங்களோட சிறப்பு தேவையோ இல்லை ஆர்டிகல் 368 தேவைப்படாது. அப்போ அது வந்து இங்கே ஒற்றையாட்சி தானே. நெகிழும் அரசமைப்புன்னு சொல்கிறோம். நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை நம்ம பார்த்துருப்போம்ல, அப்போ நெகிழாத்தன்மைனா நமக்கு அங்கே வருது, கூட்டாட்சியில் வருது. அதாவது 2/3 ஆஃப் மெம்பர், அதாவது சிறப்பு ஓட்டிங் நமக்கு தேவை, சிறப்பு மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஆனால் இங்கே வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும், சாதாரண சட்டம் இயற்றக்கூடிய அந்த ஓட்டிங் இருந்தாலே போதும். அப்போ நெகிழும் அரசமைப்பு வந்து ஒற்றையாட்சி நம்ம சொல்கிறோம். அடுத்த மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம எதனால் சொல்கிறோன்னா, லைக் நீங்கள் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி படிச்சிருப்பீங்க, அதில் ஆர்டிகல் 3 and 4 என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது சென்டர் நினச்சா ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸை மாற்றியும் அமைக்க முடியும், அதாவது அவங்களோட எல்லைக்கோட்டை மாற்றி அமைக்க முடியும். ஸ்டேட்டை வந்து பிரித்து வேற ஒரு ஸ்டேட்டோட மாற்ற முடியும். அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டை தனியாக உருவாக்கவும் முடியும். ஸோ எல்லாமே ஒரு ஸ்டேட்டை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஸ்டேட்டோட அப்ரூவல் தேவையான கிடையாது, எல்லாமே சென்டர் தான் பார்க்கும். மேபி அவங்க கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன், அதாவது உங்களுக்கு ஓகேவா, இல்லை உங்கள் பேரை மாற்றுறோம், இந்த ஸ்டேட்டுக்கு இந்த பேரை மாற்றுறோம், இந்த ஸ்டேட்டை பிரிக்கிறோம், ஸ்டேட்டை ஆட் பண்ணுறோம், இப்படின்லாம் வந்து சொல்லுவாங்களே தவிர அந்த மாநிலம் எதிர்த்தாலும் அவங்க சென்டர் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, ஓகேவா அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அப்போ இங்கே வந்து மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை, அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஷூரிட்டி கிடையாது. ஸோ இது ஓகே இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா ஃபார்ம் ஆகிருக்குமா, அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரியா வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லேருந்து இப்போ யூனியன் டெரிட்டரியாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆர்டிகல் 3 and 4 வரும்னு நம்ம பார்த்துருப்போம். அதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை அப்படின்னு இதில் பார்க்கலாம். இது வந்து ஒற்றையாட்சி முறையில் வரும், ஃபுல்லாகவே மத்தியத்தோட அதிகாரத்துக்கு போயிடுது, மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 and 4 ஆர்டிகல் தான். ஸோ இந்த விஷயம் என்ன பார்த்தோன்னா, கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை நம்ம பார்த்தோன்னா, மாநிலங்களவையில்
சீட்ஸ் அலோகேஷன் பிரிச்சிருப்பாங்கல்ல, அதில் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் முக்கியமாக ஒரே மாதிரியெல்லாம் பிரிச்சிருக்க மாட்டாங்க. அதில் 3 விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முக்கிய தளங்களாக மாநில உரிமைகளுக்கு எதிராக மாநிலங்களவை செயல்படுது. அதில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் மாநிலங்களவையின் அமைப்பு முறையில் சமத்துவம் பின்பற்றப்படவில்லை. அப்போ எல்லா ஸ்டேட்டுக்குமே என்ன சொல்ல, ஈக்குவலாக வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப அதாவது ஈக்குவலாக பிரிக்காமல் பாப்புலேஷன் பேஸ்டு பிரிச்சுட்டாங்க. இப்போ உத்தரப்பிரதேஷ்லாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு 31 சீட் கொடுத்துருக்காங்க. இதே நாகாலாந்து, மணிப்பூர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப குட்டி ஸ்டேட்டாக நார்த் ஈஸ்டில் இருப்பாங்க. அதாவது வடகிழக்கு மாநிலங்கள், அவங்களெல்லாம் வந்து கம்மி மக்கள் தொகை, அப்போ அவங்களுக்கு 1 சீட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்குது மாநிலங்களவையில். இங்கே சமத்துவம் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் எத்தனை ஸ்டேட்டு எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்டிக்கல் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடுக்கு எத்தனை சீட் இருக்குது? ராஜ்யசபாவில் 18 சீட்ஸ் வந்து இருக்குது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 249. ஸோ ஆர்டிக்கல் 249 என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்யசபாவோட ரோல் வந்து அந்த 7வது அட்டவணையில் 3 பட்டியல் சொன்னேன்னா, ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல், அண்ட் யூனியன் லிஸ்ட் மத்திய பட்டியல், இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும் பொது பட்டியல். இதை விடுங்க. இப்போ இந்த ஸ்டேட் லிஸ்ட்டும் யூனியன் லிஸ்ட்டும் இருக்குல்ல, இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம், மத்திய பட்டியலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். யார்? ராஜ்யசபா, மாநிலங்களவை. எதை யூஸ் பண்ணி மாற்றலாம்? ஆர்டிக்கல் 249 யூஸ் பண்ணி அவங்க வந்து மாற்றலாம். ஆனால் இது அதாவது பெர்மனண்ட்டாக மாற்றுவாங்களான்னா கிடையாது. டெம்ப்ரரியாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 இயர் டேர்ம் வரைக்கும் என்ன பண்ணலாம், ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஒரு குறைஞ்சபட்ச காலத்துக்காக ஒரு எமர்ஜென்சி ரிலேட்டடாக மாநிலங்களவை ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பில் வந்து 2/3 மெம்பர் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமாக பாஸ் ஆகணும். எங்கே பாஸ் ஆகணும்? லோக்சபாவில் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வரைக்கும் அந்த பட்டியலை மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றிடலாம். 1 இயர் டேர்ம் வரைக்கும். 1 இயர் டேர்ம் வரைக்கும் தான் இருக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. தேவைப்பட்டால் திரும்பவும் வந்து அந்த பில் பாஸ் பண்ணி ஓட் எடுத்து அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 249. அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தோம்னா, ஆர்டிக்கல் 312 இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 312 என்னன்னா, இந்திய அரசு பணிகள் இருக்குல்ல, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ்லாம், இந்த பணிகளை இந்திய அரசு பணிகளை உருவாக்குறது சென்டர். அதுக்கு மாநிலங்களுக்கும் உரிமை இருக்குது. அதாவது 312 இது இந்த விஷயத்துலையும் இந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியும் 3/2 பேர் பங்குல பில் பாஸ் ஆச்சுன்னா இன்னும் ஒரு புதிய பணிகள் இந்திய அரசு பணிகளை மாநிலங்களவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் பவர்ஸ் கிடையாது, எக்ஸிஸ்டிங் ஜாப் கிடையாது, புதுசாகவும் அவங்க பணிகளை உருவாக்கலாம். அந்த ரைட்ஸ் வந்து மாநிலங்களவைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 249, 312 ரெண்டுமே வந்து மாநிலங்களவைக்கான ஒரு ஆர்டிக்கல் தான். அண்ட் இதுல இன்னொரு விஷயம், ஒற்றையாட்சியில என்ன பாதிக்குது அப்படின்னா, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களே, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ஓ எல்லாருமே யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி போவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே. ஸோ அவங்கள வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களோட வேலை வந்து என்னது, ஸ்டேட்டுக்காக செஞ்சு கொடுக்கறது. அப்போ ஸ்டேட்டுக்காக செஞ்சு கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சால் அங்கே முரண்பாடு வரும் இல்லையா? ஸ்டேட்டே நியமனம் செஞ்சு யாராவது ஒரு ஆஃபீஸரை வச்சுருந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து நியமனம் செஞ்சு இந்த ஸ்டேட்க்கு ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு முரண்பாடு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த விஷயத்தில் முரண்பாடாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா சமமற்ற அதிகார பகிர்வு. அண்ட் இந்த விஷயம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சமமற்ற அதிகார பகிர்வில் இப்போது ஜென்ரலாக ஒரு 3 விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான் மோர் பவர் இருக்குது. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தானே. அது எந்தெந்த விஷயத்தில் வரும்? இப்போ பட்ஜெட் போடுவாங்க, இயர்லி பட்ஜெட் போடுவாங்க. அப்போ அந்த பட்ஜெட்லேயும் சரி, நம்ம ஸ்டேட் எல்லாமே அந்தந்த மாநிலங்களுக்கு என்ன நிதி ஒதுக்குறாங்களோ, மத்திய அரசு என்ன ஒதுக்குறாங்களோ அதில் தானே நம்ம சர்வே பண்ணோம், அதில் தானே நம்ம ஒரு ஸ்டேட்டை ரன் பண்ணோம். அப்போ அங்கே வந்து மத்தியத்தோட அரசாங்கம் தான் மேலோங்கி இருக்குது, அவங்களோட அதிகாரம் தான் அதிகமாக இருக்குது. ஸ்டேட்டுக்கு
அவங்களுக்குன்னு ஒரு தனி இல்லை, அவங்க பலவீனமாக தான் இருக்காங்க ஸ்டேட்டு. இது ஒரு விஷயத்தையுமே வந்து மாநிலங்கள் வந்து குறை சாட்டுறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக வருமானம் தரக்கூடிய வரி விதிப்பு இருக்குல்ல, அதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கையில் தான் இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் டேக்ஸ் போட்டு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே என்ன பண்ணும், சில சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு போய் திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து அந்த நிதி பகிர்வுலையுமே அங்கேயுமே மத்திய அரசோட மேலாதிக்கம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக பொதுப்பட்டியல் இருக்குது. நம்ம 7வது அட்டவணையில் 3 பட்டியலில் 3வது பட்டியல் பொதுப்பட்டியலில் போத் சென்டர் அண்டு ஸ்டேட்டுக்கு தேவையான பட்டியல் தான் இருக்குது. ஆனால் அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்டோட வார்த்தை வந்து அங்கே செல்லப்படாது. ஃபுல்லாகவே அங்கே பார்லிமெண்ட் என்ன சொல்லுது, மத்திய கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மேலோங்கி இருக்கும். அங்கேயுமே ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பவர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த 3 பட்டியல் தாண்டி எஞ்சிய அதிகாரங்கள்னு ஒன்று இருக்கும். இந்த 3 பட்டியல்லையும் வராத அதிகாரங்கள் வந்து தனியாக ஒரு இதர அதிகாரங்கள்னு வச்சுருப்பாங்க. அதாவது இதர பட்டியல் அந்த பாருங்க இதர அதிகாரங்கள்னு அதையுமே கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அரசியலமைப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அங்கேயுமே அவங்களோட பவர் தானே சுப்ரீமாக இருக்குது, அவங்களோட அதிகாரம் தானே மேலோங்கி இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க, இதர அதிகாரங்கள் வந்து ஸ்டேட் கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட்டு 7th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன சொல்கிறேன், அவசர காலங்கள், எமர்ஜென்சி டைம்னு சொல்லுவோம். நம்ம இந்தியாவுக்கு 3 வகையான எமர்ஜென்சி வரும். நேஷ்னல் எமர்ஜென்சி, அப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி, இல்லை பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இப்போ இந்த முதல்ல வர எமர்ஜென்சி இருக்குல்ல அவசர காலமில், இந்த எதனால் அந்த முதல்ல வர 352 ஆர்டிகல் 352 நேஷ்னல் எமர்ஜென்சி சொல்கிறோம். அதில் என்னென்ன வரும், போர் மூலியமாவோ இல்லை அந்நிய ஆக்கிரமிப்போ இல்லைன்னா ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி, இந்த 3 மூலியமாக அவசர காலம் முதலாவது அந்த தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352 வந்தால் நம்ம இந்தியா வந்து கூட்டாட்சி முறையிலேருந்து ஒற்றையாட்சிக்கு போயிடும். அதாவது ஸ்டேட்டுக்கான எல்லா பவரும் டெம்பரரியாக கேன்சல் ஆகி சென்டருக்கு கொண்டு போயிடும். சென்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டைமில் ஸ்டேட்டு கேட்டு தான் ஆகணும், என்னதான் நம்ம கூட்டாட்சி முறையாக இருந்தாலும். அப்போ முக்கியமான டேர்ம் என்ன, நம்ம இந்தியா கம்ப்ளீட்டாக ஒரு கூட்டாட்சி முறையிலேருந்து ஒற்றையாட்சியாக போகுதுன்னா அந்த எமர்ஜென்சி டைம். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து இன்னொரு ஆர்டிக்கல் என்ன, ஆர்டிகல் 356 எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஆர்டிக்கல், ஸ்டேட் எமர்ஜென்சி இல்லை பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவோம். குடியரசுத் தலைவர் ஆட்சி. அதுவும் எங்கள் மாநிலத்தில் ஒரு மாநிலம் அரசாங்க முறையில் ஃபெயில் ஆச்சுன்னா இல்லை அரசியலமைப்பை மீறி நடந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு டைரெக்டாக பிரசிடென்ட்டோட ரூல் அங்கே வந்துடும். குடியரசுத் தலைவர் சார்பாக இங்கே வந்து ஆளுநர் தான் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த டைம்லேயுமே வந்துட்டு மாநிலங்களவை, அதாவது மாநிலங்களுக்கான அதிகாரம் வந்து வைலேட் பண்ணப்படுதா, அப்போ இதுவுமே வந்துட்டு நம்ம ஒற்றையாட்சி தன்மையில் வரும். அண்ட் நிதி அவசர காலம் அந்த டைம்லேயுமே என்ன ஆகிடும், நமக்கு தேவையான நிதியெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க, மாநிலங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே வந்து மாநிலங்கள் அஃபெக்ட் ஆகுது எமர்ஜென்சி டைமில். அடுத்து ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறை தான். ஒருங்கிணைந்தனா ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஹை கோர்ட் வரும், அது கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், ட்ரிபுனல்ஸ்லாம் வரும். அப்போது இங்கே சுப்ரீமாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் தான். சென்ட்ரல் சார்பாக இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் தான் என்ன பண்ணுறது, சுப்ரீமாக இருக்குது. அதுக்கு கீழே தான் ஸ்டேட்டோட ஹை கோர்ட் வருது. அப்போ ஒருங்கிணைந்த நீதித்துறைன்றது இங்கே என்ன தான் இருக்குது, ஒற்றையாட்சி முறையில் தான் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் கூட்டாட்சி முறை தான் வருது. அண்ட் மோஸ்ட்லி இந்த கிளாஸில் ஃபுல்லாகவே அமெரிக்காவோட கம்பேரிசன் தான் வருது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் ஏன் இங்கே வந்திருக்கு நம்ம பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவோட 15th பார்ட்டில் 324லேருந்து 329 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கான ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் வந்து நமக்கு தேவையான எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணப்படுறாங்க நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட்டாக 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் பார்த்துருப்போம்ல. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம லோக்சபா எலெக்ஷன் மக்களவை தேர்தல் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, நம்ம மாநிலம் ஒவ்வொரு மாநிலம் 28 மாநிலம்கான எலெக்ஷனையும் சரி இந்த ஒரே தேர்தல் ஆணையம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட்டுக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க, ஆனால் அவங்களோட வேலை நான் என்னன்னு சொல்லியிருப்பேன், லோக்கல் கவர்மெண்ட்க்கு இருக்குல்ல பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, அவங்களுக்கான ஒரு தேர்தலை மட்டும்தான், உள்ளாட்சி அமைப்பான தேர்தல் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணப்படுவாங்க. இங்கேயுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தேர்தல் ஆணையம் தான் இங்கே அவங்க கொண்டு வரனால இங்கேயுமே வந்து அது ஒரு முரண்பாடாக இருக்குது ஒற்றையாட்சி தன்மையில்.
அடுத்து ஃபைனல் ஒன் நம்ம பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த தணிக்கை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சிஏஜி போஸ்ட் இருக்கா, நம்ம என்ன சொல்லுவோம், தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு சொல்லுவோம். இவங்களுக்கான ஆர்டிக்கல் 148 பார்த்துருப்போம். அப்போ இந்தியாவுக்கும் சரி மத்தியமுக்கும் மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு சிஏஜி தான் நியமனம் செஞ்சுருக்காங்களே தவிர மாநிலங்களுக்குன்னு தனியாக ஒரு சிஏஜியை கொடுக்கல, ஒரே ஒரு பர்சன் தான் வச்சுருக்காங்க. அப்போ அங்கேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலோங்கி இருக்கா, ஒற்றையாட்சி முறை. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 10 பவர்ஸ் வந்து வருது, அது ஒற்றையாட்சியில். ஸோ இது வரைக்கும் நம்ம இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய பட்டியல் இருக்குல்ல, ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல்னா என்ன, அண்ட் இதனுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது. அதாவது நிதி பகிர்வுலாம் கொடுத்துருப்பாங்க. அவசர காலம்ல இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குது, இங்கே என்ன 2 இருக்குது பாருங்கள், வரி வருமான பகிர்வு, இதர வருமான பகிர்வு, இதெல்லாம் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நிதிக்குழு பற்றி வருது, கூட்டுறவு கூட்டாட்சி. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்த்தோன்னா மண்டல குழுக்களுமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம இந்தியா இருக்குது, இதில் மொத்தம் 6 ஜோனல் கவுன்சில்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட, இப்போ சவுத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா கேரளா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, இவங்க எல்லாருமே சவுத் ஜோனலில் வருவோம். இவங்க எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஜோனலாக இருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியா ரொம்ப பெருசாக இருக்குது, மொத்தமாக பார்த்துக்க முடியாது இல்லை, இந்த மாதிரி ஜோனலாக பிரித்து அது மூலியமாகவும் ஆட்சி செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா நதி ஆணையம், இப்போ நிறைய ரிவர் ரிலேட்டடாக டிஸ்பியூட்ஸ் வருது, அதை பற்றி பார்ப்போம். அடுத்து நிதி ஆயோக் வருது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கமிட்டிஸ் வருது. ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டு மூலியமாக எப்படிலாம் நடந்திருக்கு, என்னென்ன கமிட்டி வரும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சது.